ஸோ எனக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகி நான் வந்து இதை வாங்கினேன். பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு சீரம் நான் பேச போகிறது. இந்த சீரம் வந்து எல்லாரும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக் நம்ம இந்தியாவில் இல்லை, பட் ஸ்டில் அந்த டிக்டாக் வீடியோஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸாக வருதுல்ல, அது எல்லாத்துலேயுமே இந்த சீரமை வந்து பயங்கரமாக எல்லோரும் ப்ரேஸ் பண்ணுறாங்க. செமையாக இருக்குது, பயங்கரமாக எங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, பிஃபோர் ஆஃப்டர் போடுறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆகி நான் வந்து இதை வாங்கினேன். பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். எனக்கு அந்த மாதிரி நடக்கலை, எனக்கு வேறு மாதிரி நடந்தது. ஸோ இப்போ நான் காசு கொடுத்து வாங்கினதுனால இதுக்கு நான் வேறு ஒரு யூஸை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ எப்படியும் அதை காலி பண்ணிவிடுவேன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ இதை பற்றி பேசுகிறேன். ஸோ நான் எந்த சீரம் பற்றி பேச போகிறேன்னா, இந்த லாரியால் பாரிஸோட ரீவைட் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பர்பிள் பாட்டில் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட்டில் இதான் இருக்குது. இது வந்து 1.5% ஹைலரானிக் ஆசிட் ட்விஸ்டே வந்தது. இது வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். லைக் நான் நிறையா ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவேன், சாலிசிலிக் ஆசிட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், இந்த AHAs அண்ட் BHAs பீல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுங்க எல்லாமே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுங்க வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண பிறகும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் அது ஸ்கின்ல ஒர்க் பண்ணுன்றது தான் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸோட ஒரு மெயின் இது. அதனால தான் இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது. மறந்துட்டோன்னா ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மஸ்ட். ஏஎம்ஸில், மார்னிங்ஸில். ஸோ நான் அதெல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த சீரமே எனக்கு ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு டே நான் இந்த சீரமை வந்து யூஸ் பண்ணேன். சீரம் வந்து பயங்கரம் திக்காக, லைக் இந்த ஆர்டினரி சீரம்ஸ் மாதிரியே இருக்கும், ஆர்டினரி பிராண்ட் சீரம்ஸ் மாதிரியே எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஆல்ஃபா பட்டின்னு ஒரு சீரம் இருந்தது, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்லேயே இருக்கும், அதாவது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அண்ட் போட்ட உடனே ஸ்கின் வந்து அப்படியே க்ளோயியாக, பியூட்டிஃபுல்லாக, ஹைட்ரேட்டடாக, ப்ளம்பாக இருக்கும். ஸோ இது அப்படி தான் போட்டேன். ஃபஸ்ட்டு டே அப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே நம்மளுக்கு வந்து கம்மி விலையிலே வந்து இந்த சூப்பராக சீரம் கிடச்சிச்சு, நம்ம இனிமேல் இது யூஸ் பண்ண போகலாம் அப்படி சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சா என் ஸ்கின் வந்து அப்படியே பிரேக் அவுட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எனக்கு ஒரு பிம்பிள் கூட கிடையாது. லைக் டெக்ஸ்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். லைக் இந்த சீரமில் என்ன ஆச்சுன்னா, போட்ட உடனே அங்கங்கே குட்டி பம்பாக வந்துருச்சு. அவ்வளோதான், போச்சு. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு, ஒன்று காசு போச்சு, இன்னொன்று என்னோடய ஸ்கின்னு போச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஏதாவது தப்பாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற பார்க்கறதுக்காக நான் போயிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் ஹைலரானிக் ஆசிட் பற்றி பேசுவாங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா உட்காந்து பார்த்தப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்க சொன்னாங்க வெறுமனே இது யூஸ் பண்ணக்கூடாது. ஹைலரானிக் ஆசிட் பேசிக்கலி என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னோட டீப்பில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை ஸ்கின்னோட அவுட்டர் லேயருக்கு கொண்டு வந்து அப்படியே அதை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணும். நம்ம வந்து அது எப்போவுமே ஹைலரானிக் ஆசிட் போடணும்னா சீல் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சீல் பண்ணலை, நான் வந்து அப்படியே ஹைலரானிக் ஆசிட் போட்டு விட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த மாய்ஸ்சரை வெளியே எடுத்துகிட்டு வந்து அட்மாஸ்ஃபியரில் விட்டுரும் அப்படின்றாங்க. நம்ம அந்த தப்பு வேறு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இது கண்டிப்பாக நைட்டில் தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து இந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்னால மார்னிங் யூஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு வெயில்னால ஏதாவது அலர்ஜிஸ் வந்ததுக்குன்னு சொல்லலாம். ஸோ நைட் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப லாங் டைம் நம்ம ஸ்கின்னில் இருக்கும் அண்ட் அது நல்லா ஒர்க் ஆகுன்றதுனால நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் நைட் டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உடனே வந்து அதை ஒரு திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி சீல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த திக் லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர்லேயே மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ஹைலரானிக் அதில் மிக்ஸ் பண்ணுறதுல வந்து பயம், ரியாக்ட் ஆகிட போகுதுன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டு அப்புறம் இந்த சாட்டர்டே ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப திக் மாய்ஸ்சரைசர். இது வந்து எனக்கு இருக்கிறதுலே என்கிட்ட திக்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்சரைசர் இதுதான், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னால் மோஸ்ட்டாகவே நான் அந்த ஜெல் பேஸ்ட் இந்த லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணேன். இதை யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லி செகண்ட் டே வந்து அது இன்னும் அக்ரிவேட் ஆச்சு. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எனக்கு இது செட் ஆகலன்ட்டு. ஏன்னா எனக்கு எப்போவுமே வந்து என் ஸ்கின் வந்து ஒன் டே தான் அதோட ப்ராப்ளம் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அது எதர் சப்சைட் ஆகும், கம்மியாகும், இல்லைனா வந்து காணாவே போயிடும் என்னோட ஸ்கின்னில் இருக்க ப்ராப்ளம்ஸ். பட் இது வந்து அக்ரிவேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பயம் வந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ ஹைலரானிக் பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணும் போது
எனக்கு தெரிஞ்சுது அது வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து பிரேக் அவுட் ஆகுது. என்னோடய ஸ்கின் வந்து ஹைலூரோனிக் ஆசிடை அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இந்த ஹைலூரோனிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டாப் பண்ணேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வெறும் ஸ்டாப் பண்ணும் போதெல்லாம் நான் வந்து லெனாஜோட அந்த வாட்டர் க்ரீம் வரும்ல, அதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது ரொம்ப எந்த சென்சிட்டிவிட்டியும் இல்லாமல் காமாக்கும் ஸ்கின்னை. ஸோ அதனால் அது யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு ஸ்கின். ஸோ எனக்கு ஓகே, அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஹைலூரோனிக் ஆசிட் எனக்கு செட் ஆகலைன்ட்டு. இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அதோட அதர் யூஸஸை பார்க்கும்போது ஹேரோட இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ், இந்த எண்ட்ஸுக்கு வந்து ஹைலூரோனிக் ஆசிட் இந்த மிட் லெங்க்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தேன். நான் வேறு ஹேர் கலர் பண்ணியிருக்கிறதுனால ஹேர் வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை புல்லுக்கட்டு மாதிரி இருக்குது ஓகே பேசிக்கலி. அதனால் எனக்கு அதை எப்படி சாஃப்டன் பண்ணுறதுன்றது ஐடியா தெரியல. நான் என்ன பண்ணேன்னா இந்த சீரமை வந்து நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் ஹேரை வந்து வெட் பண்ணிக்கிட்டேன். லேசாக வெட் பண்ணிவிட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு டேம்பாக இருக்கும்போது, அதாவது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போது ஃபுல்லாக இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எண்ட்ஸெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நான் அவ்வளோதான் ஹேரை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணும்போது ஹேர் வந்து செம்ம சில்கியாக இருந்தது, செம்ம ஷைனிங்காக இருந்தது. நான் யோசிக்கிறேன், நம்ம என்ன பண்ணோம் ஹேருக்கு, எப்போவுமே யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் அதுதான் யூஸ் பண்ணுறோம், இதில் என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து தெரிஞ்சுது நான் இது டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹைலூரோனிக் ஆசிட். ஸோ எனக்கு வந்து செம்ம ஹாப்பி ஆச்சு. ஓகே, நம்மளோட காசு வந்து வேஸ்ட் ஆகாது, இந்த சீரம் வந்து ஹேருக்கு போட்டு முடிச்சுட்டு காலி பண்ணிடலாம், அதோட நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஹைலூரோனிக் ஆசிடை வந்து நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி யாராவது ஹைலூரோனிக் ஆசிடில் நல்லா பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஹைலூரோனிக் ஆசிட் செட் ஆகலைன்னா அது உங்களோட ஹேருக்கு ஸ்கேல்பில் போடாதீங்க, மிட் எண்ட்ஸ் போடுங்க. நிஜமாலே ஹேர் ஷைனியாக க்ளாஸியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த ஹைலூரோனிக் ஆசிட் தான் போட்டேன். பட் ஆனால் நான் ஓவர் நைட் போடுவேன், நைட் போட்டுட்டு காலையில் தான் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த ஷைன் கிடைக்குது. ஸோ அதுதான் என்னோடய வீடியோ. இந்த குட்டி ரிவ்யூ. ஹைலூரோனிக் ஆசிட் வந்து எல்லாருக்கும் செட் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ப்ளஸ் இந்த சீரம் வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஹைலூரோனிக் ஆசிட் இந்த சீரம் வாங்க மாட்டேன். மேபி ஹைலூரோனிக் ஆசிடே நான் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியல. அதனால் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. மீட் யூ அனதர் ஒன். பை காய்ஸ்.